ஆலின் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் சம்பந்தமான பல இன்ஃபர்மேஷன்ஸ்ங்களை ஷார்ட்ஸாவும் கொடுத்துட்டு வரோம், அதே போல ஃபுல் வீடியோஸாவும் கொடுத்துட்டு வரோம். நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப். எப்படி ஐடியா? நம்ம பூமியில இயங்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கூட்டமைப்பான ஐநா சபையில இப்போதைக்கு 200க்கும் அதிகமான கண்ட்ரிஸ் உறுப்பினர்களா இருந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ கண்ட்ரிஸ் ஐநா சபையில உறுப்பினர்களா இருந்தாலும் இதுல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 6-7 நாடுங்க மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே இயக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் தாங்கிட்ட வச்சிருக்காங்க. அதே போல மிகப்பெரிய மக்கள் சக்தியுமே தாங்கிட்ட வச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஐநா சபையில வெறும் 5 நாடுங்க மட்டும்தான் இந்த உலகத்தோடைய தன்னிகரற்ற வல்லரசு நாடுங்களா தங்களை அறிவிச்சு வச்சிருக்காங்க. அவங்க தான் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் பிரான்ஸ். இப்போதைக்கு இந்த வல்லரசு நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா இடம் பிடிக்கலனாலும் 2040க்குள்ள இந்தியாவும் இப்போ இருக்கக்கூடிய 5 வல்லரசு நாடுகளுக்கு அடுத்தபடியா 6வது ஒரு வல்லரசு நாடா இந்தியாவும் இடம் பிடிப்பாங்கன்னு உலக அளவுல நிறைய நாடுங்க கணிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ உலகத்துல வல்லரசு நாடுகளா இருந்துட்டு இருக்கக்கூடிய 5 நாடுகளுமே பொருளாதாரத்துக்கு அடுத்தபடியா ராணுவ பலத்திலுமே ஒரு சக்தி வாய்ந்த நாடுகளா இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இதுல அமெரிக்கா, ரஷ்யா என்ற இந்த 2 நாடுகளுமே உலகத்தோடைய தன்னிகரற்ற ஒரு ராணுவ சக்தியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 2 நாடுங்க கிட்ட மிகப்பெரிய அளவுல ஆர்ம்டு போர்சஸும் இருக்கு. அதே போல ஒட்டுமொத்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான நியூக்ளியர், தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸ்ங்க அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்குங்க. அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா ஒரு மிகப்பெரிய ராணுவ சக்தியா இந்தியா இல்லாட்டி போனாலும் உலகத்திலே 140 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகையை வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேசமா இந்தியா இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா, ரஷ்யா, சைனாவுக்கு அடுத்தபடியா 4வது பெரிய ராணுவத்தை உலகத்துல வச்சிருக்கக்கூடிய நாடாவும் இந்தியா இருந்துட்டு இருக்காங்க. ஆசியாவுல பெரிய நிலப்பரப்பை வச்சிருக்கக்கூடிய தேசமாவும் அதே போல சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம், மியான்மர் உட்பட நிறைய நாடுகளோட தன்னுடைய லேண்ட் பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுனாலையும் இதனாலே இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு மேல அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவையும் இருந்துட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கக்கூடிய சீனா, பாகிஸ்தானால இந்தியா சுதந்திரமான காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே போர் அச்சுறுத்தல்ன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கு. கடந்த 75 வருஷத்துல இந்த 2 நாடுகளும் இந்தியா மேல நேரடியா போர் தொடுத்ததோடைய விளைவு உலகத்துல அமைதியை மட்டுமே விரும்பக்கூடிய தேசமான இந்தியா பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்களை உருவாக்கி இன்னைக்கு ஒரு அணு ஆயுத நாடாவும் இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம முப்படைகள்லயும் தன்னுடைய ராணுவ பலத்தையும் 1 மடங்கு இந்தியா அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆசிய கண்டத்துல சீனாவை போல மிகப்பெரிய மக்கள் தொகையை வச்சிருக்கக்கூடிய தேசமா இந்தியா இருக்கிறதுனால உள்நாட்டுல தலை தூக்கக்கூடிய பயங்கரவாதத்தை ஒடுக்கிறதுக்கும் இது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இந்தியாவுக்கு எதிராக கிளம்பக்கூடிய பயங்கரவாதத்தை அழிக்கிறதுக்குமே இந்தியாவுக்கு ராணுவத்துக்கு அடுத்தபடியா நிறைய ஸ்பெஷல் போர்சஸ்ங்க தேவைப்படுறாங்க. இந்தியாவில் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பெஷல் போர்சஸ்ல தரைப்படையோடைய சக்தி வாய்ந்த ஸ்பெஷல் போர்சஸா பேராஎஸ்எஃப் இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா நேவிக்கு மார்கோஸ் கமாண்டோஸும் இந்தியன் ஏர் போர்ஸுக்கு கருட் கமாண்டோஸுமே மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெஷல் போர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இந்த 3 முக்கியமான ஸ்பெஷல் போர்சஸ்ல தரைப்படையோடைய ஸ்பெஷல் போர்ஸா இருக்கக்கூடிய பேராஎஸ்எஃப் எப்ப உருவாக்கப்பட்டாங்க, இந்த பேராஎஸ்எஃப் கமாண்டோஸுக்கு எந்த மாதிரியான கடுமையான ட்ரைனிங்ஸ் எல்லாம் இந்தியன் ஆர்மியால கொடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாம பேராஎஸ்எஃப் கமாண்டோஸ் உருவாக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்குமே அவங்களால நடத்தப்பட்ட நிறைய மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் பத்தியும் இந்த வீடியோவில் முழுசா ஒவ்வொன்னா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆலின் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்ங்களை ஷார்ட்ஸாவும் கொடுத்துட்டு வரோம், அதே போல ஃபுல் வீடியோஸாவுமே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலோடைய வீடியோஸை பார்க்கணும்னா மேல இருக்கக்கூடிய ஐகார்டை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சேர்த்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 200 வருஷம் பிரிட்டனுடைய ஆட்சியில பல கஷ்டங்களையும் பல போராட்டங்களையும் சந்திச்சுட்டு வந்த இந்திய மக்கள் கடைசி 1947 பிரிட்டன் பேரரசோடைய ஆட்சியில இருந்து முழுசா விடுதலை ஆனாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்தோம். சுதந்திரத்துக்கு அப்புறமாவது அமைதியா நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போலாம் நினைச்சப்ப இந்தியாவுக்குள்ள இருந்த நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மூலமாவும் பாகிஸ்தான் மூலமாவும் இந்தியாவுக்கு நிறைய பிரச்சனைங்க வர ஆரம்பிச்சது. இதுல 1947 இந்தியாவுடைய ஒருங்கிணைஞ்ச பகுதியா மாறி இருந்த காஷ்மீரை முழுசா தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர நினைச்ச பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மேல ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வார தொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐநா சபையோடைய உத்தரவுப்படி ஜம்மு காஷ்மீர்ல சர்வதேச எல்லைகள் வகுக்கப்பட்டாலும் எப்படியாவது அடுத்த சில வருஷத்துல ஜம்மு காஷ்மீரை முழுசா கைப்பற்றணும்ன்ற நோக்கத்தோட இருந்த பாகிஸ்தான் ராணுவம் 1965 இந்தியா மேல மறுபடியும் செகண்ட் காஷ்மீர் வார ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த போர்ன்றது ஜம்மு காஷ்மீர்ல தொடங்கி குஜராத் வரைக்கும் பாகிஸ்தானோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பார்டர்ஸ்லயுமே ரொம்ப உக்கிரமா நடக்க ஆரம்பிச்சது. ரொம்பவே உக்கிரமா நடந்துட்டு இருந்த இந்த போர்ல ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தான் ராணுவத்தோடைய முன்னேற்றத்தையும் தடுக்கணும், அதே போல பாகிஸ்தான் நிலப்பரப்புக்குள்ளார முன்னேறி போய் அங்க பாகிஸ்தான் ராணுவத்து மேல அதிதீவிர தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் இந்த போர்ல நம்மளால நல்லபடியா வெற்றி அடைய முடியும் நினைச்ச இந்திய
ராணுவம் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் போர்ஸை உருவாக்க முடிவு பண்ணாங்க. இதுக்காக 1965ல இந்திய தரைப்படையில இருந்து ரொம்பவே ட்ரெயின்டான வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு மேக்தூத் போர்ஸ்ன்ற பேர்ல ஒரு படையை உருவாக்குனாங்க. லெப்டினன்ட் கர்னல் மேக் சிங் தலைமையில வழிநடத்தப்பட்ட இந்த படைப்பிரிவு பாகிஸ்தான் ராணுவத்து மேல அதிதீவிர தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு ஸ்பெஷல் போர்ஸா போர்ல சிறப்பா செயல்பட்ட இந்த படைப்பிரிவு பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த போர்ல இந்தியா வெற்றி அடைய மிகப்பெரிய அளவுல உதவியா இருந்தாங்க. போர் முடிஞ்சாலும் பாகிஸ்தானால நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால இந்திய தரைப்படையோடைய ஒரு அங்கமா இந்த ஸ்பெஷல் போர்ஸ பர்மனண்டா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ண இந்திய அரசாங்கம் அதனால ஜூலை 1, 1966ல இந்திய தரைப்படையில பேரா ஸ்பெஷல் போர்ஸ்ன்ற பேர்ல புதுசா ஒரு படைப்பிரிவை உருவாக்குனாங்க. ஆரம்பிக்கப்பட்டப்ப 10 பெட்டாலியன் போர்ஸோட இந்திய தரைப்படையில ஒரு ஸ்பெஷல் போர்ஸா பேரா எஸ்எஃப் இணைக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்துல 10 பெட்டாலியன் போர்ஸோட உருவாக்கப்பட்ட பேரா எஸ்எஃப் இன்னைக்கு 15 பெட்டாலியன் போர்ஸோட ரொம்ப வலிமையான ஒரு ஸ்பெஷல் போர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. பாராசூட் ரெஜிமெண்டோட ஒரு அங்கமா இருந்துட்டு இருக்கக்கூடிய பேரா எஸ்எஃப் ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது பெங்களூர்ல அமைஞ்சிருக்குது. இவங்களுக்கான பிரதான மோட்டோவா மென் அபார்ட் எவரி மேன் அண்ட் எம்பரர்ன்றத வச்சிருக்காங்க. பேரா எஸ்எஃப் ஸ்பெஷல் போர்ஸ்க்கு தேவையான வீரர்களை இந்திய தரைப்படையில இருந்து மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி இந்தியன் லேண்ட் போர்ஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு வீரர் இந்தியாவுடைய பேரா எஸ்எஃப் கமாண்டோவா மாறணும்னா அதுக்காக அவங்க பல கடுமையான பயிற்சிகளை கடந்து வர வேண்டியிருக்கு. இப்படி உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பயிற்சிகளை நாம முழுசா கேட்கிற நாம அதிர்ந்து போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு ரொம்பவே கடுமையான பயிற்சிகளை ஒவ்வொரு நாளுமே கொடுக்கறாங்க. பேரா எஸ்எஃப் கமாண்டோஸா ஒரு ஆள் செலக்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு முதல் கட்டமா 90 நாள் பிரிமிலரி ட்ரைனிங்ஸ் கொடுக்கறாங்க. பேரா எஸ்எஃப் இன்ஸ்டிடியூட்ல கொடுக்கப்படக்கூடிய இந்த ட்ரைனிங்ன்றது அமெரிக்காவுடைய சக்தி வாய்ந்த ஸ்பெஷல் போர்ஸான மரைன் கமாண்டோஸ், டெல்டா கமாண்டோஸ்க்கு எந்த மாதிரியான கடுமையான பயிற்சிகளை கொடுக்கறாங்க அதே போல தான் ரொம்பவே கடுமையான பயிற்சிகளை இவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. பேரா எஸ்எஃப் ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய வீரர்கள் 40 கிலோவுக்கு மேல எடை இருக்கக்கூடிய டயரை கழுத்துல மாட்டிக்கிட்டு 20 கிலோவுக்கு மேல எடை இருக்கக்கூடிய பேக்கையும் சுமந்துக்கிட்டு கூட ஒரு துப்பாக்கியும் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா அவங்களை 20 கிலோமீட்டருக்கு மேல நடக்க வைப்பாங்க. இது மட்டும் இல்லாம 90 நாள் இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ட்ரைனிங்ல கடைசி 36 மணி நேரத்தை பிசிக்கலாவும் மென்டலாவும் எல்லா விதமான சிச்சுவேஷன்ஸையும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியுதான்றத செக் பண்றதுக்காக அந்த 36 மணி நேரத்துல குறைஞ்ச அளவுக்கு சாப்பாடு தண்ணி இது மட்டும் இல்லாம குறைஞ்ச அளவு தூக்கத்தை மட்டுமே கொடுத்து இவங்களுக்கு தொடர்ச்சியான ரொம்ப கடுமையான பயிற்சிகளை கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியா 12 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல ட்ரைனர்ஸ் மூலமா இவங்களை தொடர்ச்சியா முங்க வச்சு ரொம்ப நேரம் தண்ணி கடியில தாக்கு பிடிக்கிறதுக்கான கடுமையான ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டா முக்கியமான ஒரு விஷயத்தையும் ட்ரைனிங் அப்ப பேரா எஸ்எஃப் கமாண்டோஸ் பண்றாங்க. அதாவது ஒரு ஜூஸியோ இல்ல ஒயினியோ இவங்களுக்கு ஒரு கிளாஸ்ல வச்சு கொடுப்பாங்க. அதாவது அந்த ஜூஸை குடிச்சு முடிக்கும் போது கடைசி சொட்டு இருக்கிறப்ப அந்த கண்ணாடி கிளாஸை பல்லாலே கடிச்சு எடுத்து பல்லு மூலமாவே அந்த கிளாஸை அரைச்சு முழுசா சாப்பிடுவாங்க. இது மூலமா சாதா மனுஷங்களுக்கு அப்பாற்பட்டு அசுர பலம் கொண்ட ஒரு மனுஷனா தங்களை பேரா எஸ்எஃப் மாத்திக்கிறாங்க. 1966ல பேரா எஸ்எஃப் கமாண்டோஸ் உருவாக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்தியா ஈடுபட்ட நேரடியான போர்கள்லயும் அதே போல பல மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்லயுமே இந்தியாவுக்கு வெற்றிங்களை தேடி கொடுத்திருக்காங்க. 1971ல இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடந்த பங்களாதேஷ் வாரப்ப பேரா எஸ்எஃப் கமாண்டோஸ் பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட இருந்து ஜம்மு காஷ்மீரை பாதுகாக்கிற விதமா ஆபரேஷன் மண்டோல வெற்றிகரமா பண்ணி முடிச்சாங்க. 13 டிசம்பர் 1971 அன்னைக்கு பூஞ்ச் மாவட்டத்தோடைய மண்டோல் கிராமத்துல களமிறங்கின பேரா எஸ்எஃப் கமாண்டோ அங்க உடம்பையே உறைய வைக்கக்கூடிய பூஞ்ச் நதியை கடந்து போன பேரா எஸ்எஃப் கமாண்டோ இந்தியாவுடைய ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்த பாகிஸ்தானுடைய 6 ஆர்ட்லரி கன்ஸையும் அழிச்சு பல பாகிஸ்தான் சோல்ஜர்ஸையும் எலிமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 14 டிசம்பர் 1971 அன்னைக்கு காலையில எந்த ஒரு பெரிய சேதமும் இல்லாம பேரா எஸ்எஃப் கமாண்டோஸ் போஸ்டுக்கு திரும்ப வந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா பேரா எஸ்எஃப் கமாண்டோஸ் செஞ்ச தரமான சம்பவம் தான் ஆபரேஷன் காக்டஸ். இன்னைக்கு சீனாவுடைய பேச்சை கேட்டு இந்திய ராணுவத்தையே வெளியேற்றின மாலத்தீவு தான் 3 நவம்பர் 1988 அன்னைக்கு அங்கத்திய தொழிலதிபரான அப்துல்லா லுத்துஃபி இலங்கையோடைய பிளாட் அமைப்போடைய உதவியோட ஒட்டுமொத்த மாலத்தீவுமே ஒரு நைட்ல முழுசா கைப்பற்றி இருந்தாரு. அப்ப அரசாங்கத்தை மீட்டு கொடுக்க சொல்லி இந்தியா கிட்ட மாலத்தீவு உதவி கேட்டதனால ஆபரேஷன் காக்டஸ் என்ற பேர்ல IL-76 போர் விமானத்து மூலமா பேரா எஸ்எஃப் கமாண்டோஸ் மாலத்தீவுல நேரடியா தரையிறங்கினாங்க. அங்க பிளாட் அமைப்புல இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் எல்லாரையுமே கூண்டோட கைது பண்ணி சரணடைய வச்ச பேரா எஸ்எஃப் கமாண்டோஸ் ஒட்டுமொத்த மாலத்தீவு நாட்டையுமே மீட்டு கொடுத்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை வீழ்த்துறதுக்காக இந்தியன் ஆர்மி பண்ண ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்லயுமே பேரா எஸ்எஃப் கமாண்டோஸ் அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பா கொடுத்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா 2015ல மியான்மரோடைய பார்டர்ஸ்ல வடகிழக்கு மாநிலங்களுடைய அமைதியை கெடுக்கிற விதமா செயல்பட்டு இருந்த பல பயங்கரவாத அமைப்புங்க மேல அதிரடி தாக்குதல் நடத்த களமிறக்கப்பட்ட பேரா எஸ்எஃப் கமாண்டோஸ் அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களையும் அழிச்சு பயங்கரவாதிகளையுமே முழுசா எலிமினேட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம 2016ல ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தோடைய உரி ராணுவ மையத்துல அந்த பகுதியில அத்துமீறி இரவு நேரத்துல உள்ள புகுந்த பயங்கரவாதி அங்க இருக்கக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸோட கேம்புங்க மேல எல்லாம் பயங்கரவாதிங்க தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல உடனடியா முறியடிச்ச இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ் இதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்க முடிவு பண்ணாங்க. இதுக்காக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளார சத்தமே இல்லாம களமிறங்கின பேரா எஸ்எஃப் கமாண்டோ எந்த உயிர் சேதமும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை அழிச்சு வெற்றிகரமா இந்தியாவுடைய போஸ்டுக்கு திரும்ப வந்தாங்க. இப்போ ரீசெண்டா
ரீசெண்டா 2020ல இந்தியாவுடைய லடாக் பகுதியில சீன ராணுவம் ஆக்கிரமிக்க முயற்சி பண்ண அங்க இருக்கக்கூடிய கல்வான் பள்ளத்தாக்குல சீனாவுடைய PLAவுக்கு இந்தியன் ஆர்மிக்கு நடுவுல மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் லடாக்ல போர் பதற்றம் அதிகமானதுனால அங்க அதிகப்படியான இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ் குவிக்கப்பட்டாங்க. அந்த டைம் லடாக்குடைய பல பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காக PARA-SF கமாண்டோஸுமே அங்க அதிக அளவுல குவிக்கப்பட்டாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வீடியோவை முழுசா பாருங்க. நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடைய சூப்பர் தேங்க்ஸை வாங்கி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க.